ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா வீடியோ அப்படின்றத நம்ம மேக் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட ரெகுலர் வாட்சர்ஸ் திரும்ப வருவாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்புகிறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு வீக்லி ஹை பக்கத்தில் நமக்கு க்ளோசிங் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு? இன்னும் இந்த கான்ட்ராக்ட் இந்த ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி முடியறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாட்கள்ல என்ன நடக்க வாய்ப்பு? திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன? இப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ நாளைக்கு திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸா நாம எடுத்திருக்கிறது 24,432, 24,356, 24,199, 24,117. இதுதான் நம்ம திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். நம்ம கடந்த நாட்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ் அப்படின்றத மேக் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளால முடிஞ்ச வரையும் கிட்டத்தட்ட எல்லா நாளும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே, கிட்டத்தட்ட எல்லா நாளும் டெலகிராம்ல நம்மளோட லெவல்ஸ் அப்படின்றத போஸ்ட் பண்ணியிருந்தோம். நடுவில் கொஞ்ச நாள் டெலகிராம் பேன்ல இருந்தது. அதெல்லாம் தாண்டி முடிஞ்ச வரையும் அன்னைய ட்ரேடிங் நாளோட காலையில நமக்கு டெலகிராம்ல நம்ம லெவல்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க இன்னமும் நம்மளோட டெலகிராம் சேனல், நம்மளோட ஃப்ரீ சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கு. சப்போஸ் வீடியோ ஷேர் பண்ண முடியாத இடத்துல நம்ம லெவல்ஸ் அப்படின்றத டெலகிராம்ல ஷேர் பண்ணுவோம். இந்த லெவல்ஸ் என்னைக்குமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. அதை நம்ம பார்க்குறவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடங்கள்ல எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றத தான் நீங்க பார்த்து புரிஞ்சுக்க பார்க்கணும். இங்க நம்ம எடுத்திருக்க இந்த லெவல்ஸ் எதுவும் கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி கிடையாது. ஆப்ஷன்ஸோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி நம்ம இங்க எடுத்திருக்கோம். அப்போ லைவ் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ்ல டிகே அப்படின்றது நடக்க போகுது. அந்த டிகேவை தாண்டி இந்த பிரைஸுங்க ஸ்பாட் இந்த இடத்த ரீச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸ்பாட் அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும். இங்க இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஆப்ஷன்ஸ்ல எப்படி ட்ரேட் ஆகுதோ, அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஸ்பாட்டையும் ஃபியூச்சரையும் ஈவன் பண்ணணும். 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் இல்லாம ஈவன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் அப்படின்றது மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கு. அப்போ வீக்லி எக்ஸ்பைர்லையும் உங்களுக்கு ஸ்பாட்டையும் சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் மேட்ச் பண்ணணும். அப்போ அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர், வீக்லி ஃபியூச்சர் அப்படின்ற அந்த ப்ரைஸை எப்படி மேட்ச் பண்றாங்க? அப்போ வீக்லி ஆப்ஷனோட கால் புட்டோட ப்ரைஸ் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணீங்கன்னா ஸ்பாட் இந்த இடங்கள்ல ரீச் பண்ணும்போது எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த ப்ரைஸ் அப்போ அது சப்போர்ட்டா இருக்க போகுதா இல்ல ஒரு ரெசிஸ்டண்டா இருக்க போகுதா இப்படின்ற விஷயத்த உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதை தாண்டி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டிங்க க்ளோஸ் ஆயிருக்குது 24,270 அந்த ஏரியால க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்பாட்டை பொறுத்தவரையும். ஆனா ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் என்ன பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா 24,283. இங்க தான் ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது நமக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ ஸ்பாட்டுக்கும் அப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் பிரீமியத்துல தான் இருக்கு. ஒரு 15 பாயிண்ட் அதிகமா தான் இருக்கு அப்படின்றது தெரியுது. இப்படி அதிகமா இருக்கும் போதும் மார்க்கெட் நல்ல ஒரு வீக்லி ஹை அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துருச்சு. இங்க இருந்து தொடர்ந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி போகணும் அப்படின்னாவே மார்க்கெட் 24,350 இந்த ஏரியாக்கு மேல நின்று இதுல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். பிரீமியம் சப்போர்ட்னா என்ன? ஆப்பனண்ட்டை வின் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் நடந்தாதான் மார்க்கெட் தொடர்ந்து மேல போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 24,350 இந்த ரேஞ்ச் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஏரியாவா செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்போ முதல் நாளோட ரேஞ்ச் அப்படின்றதே நமக்கு வெள்ளிக்கிழமை சின்னதாக இருந்தது. உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி வரையும் ஹை டு லோவே பாத்தீங்கன்னா ஒரு 80-85 பாயிண்ட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் அவுட், அந்த 85 பாயிண்ட்டுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மொத்தத்துல ஒரு ஹை டு லோ 125 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் அப்படின்றது
ஹைட் லோ ஒரு 150 பாயிண்ட் ரேஞ்சில் இருக்கணும். அப்போ வெள்ளிக்கிழமை அந்த ரேஞ்சே இல்லை. ஸோ ரேஞ்ச் நல்லா சுருங்கி போயிருக்கு. சுருங்கி போயிருக்கு அப்படின்றது திங்கட்கிழமை இது ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியா இருக்கு. அப்போ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் எந்த பக்கம் கிடைக்கணும், தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா இந்த 350க்கு மேல இருந்தாதான் இது நடக்கக்கூடிய வாய்ப்பு அங்க கிரியேட் ஆகும். இதுவே தொடர்ந்து கீழே போகணும் அப்படின்னா 24,250 இந்த ஏரியாவுக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். இப்படி கிடைச்சது அப்படின்னாலும் நமக்கு அடுத்த ஒரு பேரிகேட் அப்படின்றது வரும். என்னன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ. அப்போ இந்த இடங்கள்ல என்ன நடக்க வாய்ப்பு, எந்த சைட் பிரேக் அவுட் கிடைச்சா ஒரு ஆப்ஷன்ஸ் பையருக்கு ஒரு நல்ல விதமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கோட ஹை அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி அடுத்த தடை இல்லாம மேல போறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்க கிரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரேடுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அது 350க்கு மேல இருக்கும்போது. 250க்கு கீழே இருந்தாலும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அடுத்தடுத்த பேரிகேட் இருக்கனால ஒரு குயிக்கான மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அங்க கம்மியாயிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 24,350 இந்த காலோட ஸ்ட்ரைக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமை 118 ரூபாய் அப்படின்ற அந்த ஒரு ஹை அப்படின்றத செட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட க்ளோசிங் பிரைஸ் 60 ரூபா அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ அவன் அந்த 60 ரூபாய்க்கு மேல இருக்கிறது தொடர்ந்து மேல போகக்கூடிய ஒரு சிம்டத்தை கிரியேட் ஆகும். அதை தாண்டி முதல் நாளோட ஹை, வெள்ளிக்கிழமையோட ஹை 118 ரூபாய் அப்படின்றத வச்சிருக்காங்க. இந்த 118க்கு மேல போயிருக்கும் போது கண்டிப்பா ஒரு கால் சைட் செல் பண்ணியிருந்தவங்க லாஸ் அப்படின்றத புக் பண்ணி ஆகணும். அந்த கட்டாயத்துக்குள்ள போயிடுவாங்க. அவங்க புக் பண்ணணும் அப்படின்னாவே அவங்க செல் பண்ணதை பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ணி ஆகணும்னா பை பண்ணி ஆகணும். அப்போ அவங்க பை பண்ணும்போது மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டா அந்த டைரக்ஷன்ல போகக்கூடிய வாய்ப்பு அங்க கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரி நாட்கள்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைட் ட்ரேட் அப்படின்றத அவாய்ட் பண்ணணும். அது என்ன நடந்தா அவாய்ட் பண்ணணும், என்ன நடந்தா கண்டினியூ பண்ணணும் இப்படின்றத உங்களோட ஆராய்ச்சியில எடுத்துட்டு வாங்க. முதல்ல இந்த லெவல்ஸ் எப்படி நாளைக்கு வேலை செய்யுது, திங்கட்கிழமை எப்படி ரன் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இதை பை பண்ணக்கூடிய அல்லது செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவலா எடுக்க வேண்டாம். இந்த லெவல்ஸ்ல என்ன நடக்குது, ஆப்ஷன்ஸோட பிரீமியத்துல உங்களுக்கு சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.